ஹலோ கைஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நோக்கி பயணம் செஞ்சுட்ருக்கோம். நம்ம எல்லாரும் அதில் வெற்றி பெறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு காரணங்களை பல நம்ம கேட்டால் சொல்லுவோம். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் தான் விரும்பிய விஷயங்களை வெற்றி அடையிறது உண்டு. அந்த வகையில் எம்எஸ் தோனி அவர்கள் தன்னோட வாழ்க்கையிலையும் சரி விளையாட்டுலையும் சரி எப்படி வெற்றிகரமாக வாழ்ந்து வந்தார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படித்த புத்தகம் தான் திங்க் அண்ட் வின் லைக் தோனிங்கிற புத்தகம். இதோடைய ஆத்தர் டி சகாரு. ஸோ அந்த புத்தகத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தகத்தில் எம்எஸ் தோனி அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக பின்பற்றிய விஷயங்களில் 5 விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா அணுகுமுறை. அணுகுமுறையை பற்றி ஒரு கூற்றையே அவர் குறிப்பிட்டிருக்கார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இவர் தான் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அமைதியான முறையில் கையாண்டதாக கூறப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரும் எம்எஸ் தோனி அவர்களும் தன்னோட நம்பரோ நேஷனல் ஹைவேல ரொம்ப வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் குறுக்க வருது. தன்னுடைய நம்பர் சடனாக பிரேக்கை போட்டு விபத்து ஏற்படுறதுலேருந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. அப்போ தன்னுடைய நண்பர் எம்எஸ் தோனியை பயந்துபடியே பார்க்குறாரு. அப்போ எம்எஸ் தோனி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அண்ட் ஃபேமிலி, நல்ல பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இங்கே என்ன நடந்தாலும் அது மீடியாவையும் பிசி வர வைக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் அவரோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்படி தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அமைதியான முறையில் கையாளக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்காரு. அடுத்ததான் இவருடைய தைரியம். 2005ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு மேட்ச் நடக்குது. அதில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வெறும் 2 ரன் எடுத்து அவுட் ஆகி வெளிவந்துறாரு. அடுத்ததான் எம்எஸ் தோனி அவர்கள் களமிறக்கப்படுறாரு. அவர் 123 பாலுக்கு 148 ரன்கள் அடித்து இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தராரு. அப்போது மீடியா இவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் பயப்பட்டுருப்பாங்க, பட் நீங்கள் ரொம்ப தைரியமாக சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பயமே இல்லையா, அப்படி இருந்தால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்எஸ் தோனி அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமா அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாக வெளியே வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவர் எப்பவுமே தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பார்த்துருக்காரு. அதாவது தனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. 2015ஆம் ஆண்டு ஆசிய உலகக்கோப்பையில் தான் விளையாட முடியாத அளவுக்கு ஒரு அடி அவருக்கு ஏற்பட்டுருது. அப்போ அவர் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாமல் அந்த சுச்சுவேஷனை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னா, அது தன்னுடைய நண்பர்களோடையும் ஃபேமிலியோடையும் தன்னோட செல்ல நாய்க்குட்டியோடையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் அதை பார்த்துருக்கு. ஐயோ ஆசிய உலகக்கோப்பையில் விளையாட முடியாமல் போச்சு அப்படின்னு வருத்தம் இல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்திருக்காரு. இப்படி தன்னோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைடு மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்காரு. அடுத்ததாக இவருடைய கடின உழைப்பை பற்றி குறிப்பிடுறாங்க. அதாவது பயிற்சிக்காக மைதானத்துக்குள்ளே போகிற முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவராக தான் இருப்பார். அதே மாதிரி பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புறப்ப கடைசி ஆளாக போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு தீவிரமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே அவரோட வாழ்க்கையில் எப்பவுமே தன்னுடைய உள்ளுணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. அதாவது எந்த ஒரு பகட்டுத்தனமும் இல்லாமல் தான் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்பிக்கையோடையும் ஒரு மனதோட தைரியத்தோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பல மனிதர்கள் தன்னுடைய உள்ளுணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறணும்னா எந்த ஒரு பகட்டுத்தனமும் இல்லாமல் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழு மனதோட தைரியத்தோட உங்களோட உள்ளுணர்வை பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2வது விஷயமா இலக்கை பற்றி குறிப்பிடுறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய லட்சியம் எவ்வளோ பெருசாக ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதுக்கு இலக்குங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இலக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதை தான் இலக்குன்னு குறிப்பிடப்படுறது. இந்த இலக்கு ஏன் அவ்வளோ அவசியமானதுன்னு கேட்டிங்க அப்படின்னா,
சப்போஸ் உங்களுக்கு உங்களை அச்சீவ் அடையிறதுக்கான இலக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்னைக்கு வேணாம்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் வரும், இன்னைக்கு வேணாம்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த இலக்குங்கிறது இந்த தள்ளி போடுறதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக எம்எஸ் தோனி அவர்கள் இலக்கை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்குங்கிறது சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகக்கோப்பை வின் பண்ணுறது தான் உங்களோட லட்சியமாக இருக்குது அப்படின்னா, அதை சிறு சிறு இலக்குகளாக பிரிச்சுக்கோங்கிறாங்க. எப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் எந்த டீமோட ப்ளே பண்ணுறீங்க, அதில் எத்தனாவது ஓவர் ப்ளே பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எத்தனை ரன் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுலேருந்து விடுபட்டு அந்த ரன் எடுக்கிறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பண்பாக எதை பற்றி குறிப்பிடுறாங்கன்னா, செயல்முறையை பின்பற்றுறதை பற்றி குறிப்பிடுறாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா, அதை அடையிறதுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் தயாராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100 கிலோ எடை இருக்கிற ஒரு மனுஷன் தன்னோட உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிம்முக்கு போகலாம். ஓகே, ஜிம்முக்கு மட்டும் போனால் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ப்ராப்பர் டயட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணணும். சரி, ஓகே, எதுவுமே மெயின்டைன் பண்ணால் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் என்னுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுய நம்பிக்கையும் மனதைரியமும் கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும். ஸோ இந்த மனதைரியம் இல்லை அப்படின்னா, அவர் வெளிப்புறத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது பெருசாக வெற்றியை தேடித்தராது. இதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. உங்களுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா, நீங்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் தயாராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பகவத்கீதையில் ஒரு கூற்று வரும், கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. அதை எம்எஸ் தோனி அவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். அதனாலேயே என்னமோ அவர் அந்த தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு அந்த கணத்தில் என்ன பண்ணுமோ அதில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருக்காரு. ஸோ இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லட்சியத்தை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறது அல்லது பலனை எதிர்பார்க்கறது, இந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கும் பலனை எதிர்பார்க்கறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர், ஆங்கர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துடும். ஐயோ, நம்மளால வெற்றி பெற முடியுமா முடியாதா, அந்த லட்சியத்தை அடையுமா மாட்டோமா. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங், பலனை எதிர்பார்க்கறது, இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய லட்சிய பாதையிலேருந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு பாதைக்கு நம்மளையே நகர்த்திட்டு போயிடுது. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர், ஆங்கர் இதுலேருந்தெல்லாம் விலகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லட்சியத்து மேலே இருக்கிற பற்றை விடுங்க அப்படிங்கிறது எம்எஸ் தோனி அவர்களுடைய கூற்றாக இருக்குது. பற்றை விடுறது அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, வேர்ல்டு கப் அடையிறதா என்னுடைய லட்சியமாக இருக்குது அப்படின்னா, அந்த வேர்ல்டு கப் மேலே இருக்கிற பற்றை நான் விடணும். ஸோ அந்த வேர்ல்டு கப் எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், வாட் எவர் மேபி, என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் அந்த பற்றின்மை தன்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இல்லை, நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்ட்டு அந்த வேர்ல்டு கப் மேலே ரொம்ப பற்றாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்குள்ள வந்து ஓவர் திங்கிங்க்கு, அந்த கப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த பலனை எதிர்பார்க்கிறது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள கொண்டு வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த கட்டமாக ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர், ஆங்கர் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஸோ அப்போ என்னன்னா, ஈஸியாக உங்களோட இலக்குலேருந்து நீங்கள் டைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா, அந்த லட்சியத்து மேலே இருக்கிற பற்றுலேருந்து வெளிவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாப்டரில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட அம்பு எய்தும் போது கவனம் அம்பின் மேலவே இருக்கணும், இலக்கின் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இலக்குங்கிறது நம்ம கிட்ட இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அன்பு தான் நம்ம கையில் இருக்கிறது உண்டு. எனவே அம்பின் மீது நமது கவனத்தை வச்சு ப்ராப்பராக எய்தணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு அடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அதன்படி நம்மளோட வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல நம்ம என்ன செய்யணுமோ அதில் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக இலக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக டைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நம்மளுடைய இலக்கு அடையிறதுக்கு எப்பவுமே நம்மளுடைய கவனம் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணணுமோ அதில் மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட இலக்கு மேலே பற்று இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த சாப்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. தோனியோட 4வது பண்பாக எதை குறிப்பிட்றாங்கன்னா, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத பற்றி குறிப்பிட்றாங்க. அதாவது நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையான லட்சியம் எதிர்காலத்திலேயோ அல்லது இறந்த காலத்திலேயோ கிடையாது. அது இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த கணத்துல இப்போ நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முழு விழிப்புணர்வோட 100% பங்களிப்பு அதுக்கு கொடுக்கறதா ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இப்படி ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறது அல்லது ரிசல்ட்டை எதிர்பார்த்து அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அல்லது பயப்படுறது அல்லது இறந்த காலத்தை நினச்சி ஓரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளைய தவிர்த்து நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதில் நம்மளுடைய முழு ஈடுபாடை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள சில தாட்ஸ் வரும். இன்றைக்கி ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் என்னென்ன ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, யாரை மீட் பண்ணணும், என்ன பேசணும், என்ன ஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள வந்து ரேண்டமாக உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? சரி, ஓகே, அன்றைக்கி தான் அப்படி இருக்குன்னா அடுத்த நாள் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நேற்று நீங்கள் என்னென்ன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஒர்க்கை பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு கணத்தில் வேற ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பொருள் நாளைக்கு வாங்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, யாராவது மீட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அந்த கணத்தில் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்துலேயும் அந்த கணத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு கணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி எப்பவுமே பெரும்பாலான மனிதர்கள் நிகழ்காலத்துல வாழ்றதில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தோனி அவர்கள் ஒரு ஓவர்ல 4 பாலை வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்ததான் 5வது பாலை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவருடைய ஃபுல் ஃபோக்கஸே இருக்குமா. அதுக்கு பதிலாக 4 பாலை மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கு மீடியா என்ன விமர்சனம் கொடுப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் ஓரி பண்ணவே மாட்டாராம். அந்த 5வது பாலை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவருடைய கவனத்தை செலுத்துவார். சில நெருடலான சுச்சுவேஷனுங்களில் தன்னுடைய கவனத்தை, அதாவது தன்னுடைய மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரதுக்கு தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மனசுக்குள்ளேயே பாட்டு பாடுவார். இது மட்டுமா ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெடிடேஷனுங்கிறது உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து உங்களை விலக்கி எப்பவுமே ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிறப்ப உங்களுக்கு 24 மணி நேரம் இந்த நாளில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு விழிப்புணர்வோட அந்த நாளில் வேலைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் அகற்றிட்டு உங்களோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 5வது விஷயம் அவருடைய தலைமை பண்பு. எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தலைவராக விளங்கியிருக்காரு. இதுக்கு காரணமாக அவருடைய துடிப்பான சிந்தனை ஓட்டம், மன அழுத்தத்தை கையாளும் திறன், தன்னுடைய குழுவினர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் பண்பு, எப்போதும் துணை நிற்கும் குணம், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் இது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய மனிதநேய பண்பு என்னை கவர்ந்த விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐபிஎல் மேட்ச்க்காக சிஎஸ்கே டீம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்போ சிஎஸ்கே டீமில் இருந்த ஒரு நபர் வந்து தன்னோட வீட்டில் சக குழு மெம்பர்ஸுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஃபுட்டை அலோவ் பண்ணல. இது தெரிஞ்சுக்கிட்ட எம்எஸ் தோனி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து வெக்கேட் பண்ணிட்டு வேற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இதை மீடியா கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபுட்டுக்காக நீங்கள் ஒரு ஹோட்டலில் இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கீங்களா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எம்எஸ் தோனி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபுட்டு அந்த இடத்துல மேட்ரு கிடையாது. அந்த ஃபுட்டை கொண்டு வந்த என்னுடைய டீம் மெம்பரோட குடும்பத்தினரும் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதநேயமுள்ள ஒரு மனிதரால் மட்டும்தான் தன்னுடைய குழுவினர்களை தனக்கு சரிநிகராக நடத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். ஸோ அந்த வகையில் எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு மனிதநேயமுள்ள மனிதராக திகழ்ந்தார். மற்ற குழுவினர்கள் அனைவரும் தன்னுடைய டீம் மெம்பர்ஸ் மேலே
அதிகார பலத்தை செலுத்துறதோ, அவங்கள திட்டுறதோ, அவங்க மேல கோவப்படுறதோ இப்படின்ட்டு அவங்களுடைய டீமை வழி நடத்திட்டு இருக்கிறப்ப எம்எஸ் தோனி அவர்கள் ரொம்ப அமைதியான முறையில தன்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு எந்தெந்த விஷயங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பக்கபலமா இருந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து வழிநடத்தி வெற்றி கண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படியும் தலைமை வகிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் விளங்கியிருக்காரு. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு கம்பெனியோட எம்டியாவோ இருந்தீங்க அப்படின்னா மனித நேயத்தோட நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்களுடைய லட்சியத்துல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா எம்எஸ் தோனி அவர்கள் இருந்திருக்காரு. இந்த 5 பழக்க வழக்கங்கள் தான் எம்எஸ் தோனி அவர்கள் தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெறக்கு உதவியா இருந்தது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ரொம்ப அமைதியான முறையில தைரியமா ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் உங்களோட லட்சியத்துக்காக தீவிரமாக உழைக்க முற்படுங்க. உங்களுடைய உள்ளுணர்வை எப்போவும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருங்க. உங்களுடைய லட்சியத்தோட இலக்குகளை சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு அந்த கணத்தில் அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கான வேலைகளை ஈடுபடுங்க. நாளைக்குன்னு தள்ளி போடுறதை தவிர்த்துருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே குறிப்பாக மனிதநேயத்தோட நடந்துக்கோங்க. நீங்களும் மெடிடேஷன் பண்ணி ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்பேஜுக்குள்ளே போவோம். அந்த வெப்பேஜில் உங்களுடைய லொக்கேஷனை என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கிற மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரெசப்டர்களுடைய லிஸ்ட் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மெடிடேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க கற்றுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மெடிடேஷனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். மீண்டும் வேற ஒரு புத்தக ரிவ்யூவில் சந்திப்போம்.